ஹாய் கைஸ், வெல்கம் டு சுக்கி இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். நம்ம சேனலில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஜேஇ அண்ட் நீட் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் அ ஜேஇ ஆர் நீட் ஆஸ்பைரண்ட், ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் மூவ் டு த சம். சம்மை பாருங்கள். ஜேஇ 2023 கேட்டிருக்காங்க மெயின்ஸில். த வெயிட் ஆஃப் அ பாடி ஆன் த எர்த் இஸ் 400 நியூட்டன். ஓகேவா? ஒரு வெயிட், பாடியோட வெயிட் எர்த்தில் 400 நியூட்டன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 400 நியூட்டன் சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் த வெயிட் ஆஃப் அ பாடி when taken to a depth half of the radius of the earth will be. ஓகேவா? ஸோ பேசிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பாடியோட வெயிட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அது நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ W இஸ் ஈக்குவல்ஸ் டு mg. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 300 நியூட்டன். சாரி, 400 நியூட்டனா? 400 நியூட்டன். ஓகேவா? ஸோ வெயிட் கொடுத்துட்டாங்க 400 நியூட்டன் சொல்லி கொடுத்துட்டு. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட் டெப்த்ன்ற வார்த்தை இருக்கா பாருங்க. டெப்த்ன்ற வார்த்தை இருக்கா? ஸோ அட் டெப்த். ஓகேவா? உங்களோட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அட் டெப்த் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன இருக்கா தெரியுமா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அட் டெப்த் வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா? எஸ், g dash is equals to g of 1 minus d by r. ஓகேவா? இதுதான் அட் டெப்த் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த மாதிரி சம்ஸ் போடுறது. ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் சம் போட்டுடலாம். ஒரு செகண்டில் இந்த சம் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The weight of the body when taken to a depth half of the radius of the earth will be. ஓகேவா? ஸோ d is equals to depth is equals to half of the radius கொடுத்துருக்காங்களா? அப்போ என்னது? r by 2. அப்போ d என்ன கொடுத்துருக்காங்க? r by 2. கரெக்டா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டிக்கு பதிலாக மேலே உள்ள ஃபார்முலாவில் இந்த r by 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 minus r by 2 இந்த டிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்டூ r. கரெக்டாக? கீழே உள்ள ஆர் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும் பாருங்கள், 2r g. இந்த 2r கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2r மைனஸ் ஆர் பை 2r. ஓகேவா? அப்போ என்ன வரும்? g இன்டூ 2r மைனஸ் ஆர் பை 2r. அப்போது r கேன்சல் ஆயிரும், g பை 2ன்னு வருமா? ஸோ g டேஷ் இஸ் ஈக்குவல்ஸ் டு g பை 2. ஓகேவா? ஸோ ஜி டேஷ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, த வெயிட் ஆஃப் த பாடி வென் டேக்கன் டு அ டெப்த் ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் வில் பின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ என்ன வரும்? W இஸ் ஈக்குவல்ஸ் டு நீங்கள் மேலே பார்த்த ஃபார்முலா தான், m g டேஷ். ஓகேவா? இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த். ஓகேவா? m இன்டூ ஜி டேஷ் என்ன கண்டுபிடிச்சிங்க? g பை 2. கரெக்டாக? அப்போ mg பை 2. ஓகேவா? ஸோ mg பை 2 தான் நியூ வெயிட். ஸோ ஓல்டு வெயிட் என்னது? 400. கரெக்டாக? ஸோ இது அங்கே போகிறப்போ mg இஸ் ஈக்குவல்ஸ் டு 400 பை 2. ஓகே, ஓல்டு mg பை 2. அப்போ 200 நியூட்டன். ஓகேவா? ஆன்சர் 200 நியூட்டன். ஒன்றும் இல்லை கைஸ், வெயிட் பார்த்துட்டோம். இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த்தோட ஃபார்முலா. இதில் டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் பை 2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஜி டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த ஜி டேஷை இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். W இஸ் ஈக்குவல்ஸ் டு mg டேஷ்ன்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ mg பை 2. ஓகேவா? அவ்வளோதான், mg பை 2. அப்போ mgயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 400. ஸோ 400 பை 2 தட் இஸ் 200 நியூட்டன். அவ்வளோதான் ஆன்சர். கரெக்டா? எஸ் கைஸ், தேங்க்யூ.